நாம் குழந்தைங்களா இருந்தப்போ நமக்கு கிடைச்ச அருமையான ஒரு ஃபுட்டு இப்போது நம்ம கிச்சனை விட்டு அழிஞ்சிக்கிட்டே வருது. அதான் இப்போது சின்ன வயசுலேயே பசங்களுக்கு டயபெட்டிக், ஆஸ்துமா, அலர்ஜி, கான்ஸ்டிபேஷன், ஆக்னே, டல் ஸ்கின், அப்பப்பா போதும் போதும் நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஃபுட்டை நம்ம பசங்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. சீம்பாலை வச்சு நாக்பூர் ஸ்டைலில் ட்ரெண்டிங்கான ஒரு புட்டிங் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: சீம்பால், வெல்லம், ஜாதிக்காய் தூள், ஏலக்காய் தூள், குங்குமப்பூ, கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி. சீம்பாலில் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம், ஜாதிக்காய் தூள், ஏலக்காய் தூள், சேஃப்ரான் ஒரு 2-3 ஸ்டிக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சீம்பாலை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி விட்டு, தண்ணி நல்லா சூடானதும் இதை ஸ்டீமருக்குள்ளே வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஸ்டீமரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 1/2 an hour நல்லா வேகட்டும். தட்டு போட மறக்காதீங்க, இல்லைன்னா மேலே எல்லாம் வேர்த்து தண்ணி உள்ளே விழுந்துடும். தட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போது இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரியை மிக்சியில் சேர்த்து கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீமர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த பிளேட்டை எடுத்துடலாம். ஒரு டூத் பிக் எடுத்து அது உள்ளே இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்படி வந்துச்சுன்னா பாருங்கள், இப்படி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டிங் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம வெளியில் எடுத்து வெயிட் பண்ணலாம். ஒரு 1/2 an hour இப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். நாக்பூர் ஸ்டைல் கார்வாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை கட் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கத்தியால் சைடில் இப்படி பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இந்த சூப்பர் ஃபுட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோடதையும் உங்கள் குழந்தைங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.